ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டிபார்ட்மெண்டல் ஆஃப் போஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, புதுசாக ஒரு நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. அதாவது GDS நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது, அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மொபைல் நம்பர் வச்சும் இமெயில் வச்சு மட்டும்தான் பண்ண முடியும் அப்படிங்கிறது தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. வேலிடான இமெயில் அண்டு மொபைல் நம்பர் இருக்கணும்னு சொல்கிறாங்க. மொபைல் நம்பர் அண்டு இமெயிலை வந்து அதுக்கப்புறம் மாற்றவே முடியாது அப்படிங்கிறதையும் அவங்க தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் டூப்ளிகேஷனும் பண்ணக்கூடாது. ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்தோம்னா ஒரு கேண்டிடேட்டுக்கு மட்டும்தான் அப்படிங்கிறதையும் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. நேம் பார்த்தோம்னா 10th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அதே போல் தான் நேம் அங்கே மென்ஷன் பண்ணியிருக்கணும். அதே போல் அப்பா அம்மா பேரும் வந்து ஒரு சிலர் வந்து 10th படிக்கும்போது அவங்களோட மார்க் ஷீட்டில் அப்பா பேர் இருக்கலாம், இல்லை அம்மா பேர் இருக்கலாம். ஸோ அந்த சர்டிஃபிகேட்டில் எப்படி இருக்கோ அதே போல் தான் அங்கேயே கொடுக்கணும். டேட் ஆஃப் பர்த் பொறுத்த வரைக்கும் 10th மார்க் ஷீட் என்ன இருக்கோ அதை தான் கொடுக்கணும். மற்றது எல்லாமே காமனாக இருக்குது. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் SC/STயாக இருந்தால் அதுக்கான கம்யூனிட்டியும், அதர் தென் SC/STயாக இருக்கும்போது OBC சர்டிஃபிகேட்டும் நீங்கள் அங்கே ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், அதாவது அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இந்த டாக்குமெண்ட் எல்லாமே நம்ம ரெடியாக வச்சுருக்கோம். அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த லிங்க், அதாவது இந்த லிங்க் வந்து உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். ஸோ நோட்டிஃபிகேஷன் பார்க்கணுன்னாலும் இந்த லிங்க்கில் இருக்கும். இது வந்து உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறேன். இந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த பேஜ் தான் வரும். இங்கே இருக்குது பார்த்தீங்களா, கிளிக் ஹியர் டு ரிஜிஸ்டர் ஆர் அப்ளை அப்படின்னு சொல்லியிருக்கான். இப்போதைக்கு பார்த்தோம்னா இந்தியா போஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ரிஜிஸ்ட்ரேஷன் மட்டும் தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இங்கே சொல்லியிருப்பாங்க பாருங்கள், யூசர் ரிஜிஸ்ட்ரேஷன் பொறுத்த வரைக்கும் 31 ஜனவரியிலேருந்து February 14 வரைக்கும் இருக்கும். ஆனால் அப்ளிகேஷன் சப்மிட்டுங்கிறத பார்த்தோம்னா February 2 தான் ஸ்டார்ட்டே ஆகுது, முடியுது வந்து February 16 தான் முடியுது. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம இதை கிளிக் ஹியர் டு ரிஜிஸ்டர் அப்ளை அப்படின்னு கிளிக் பண்ணும்போது நமக்கு இந்த பேஜ் தான் லோட் ஆகும். இதோட லிங்க்கும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் மறக்காமல் அதை செக் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நியூ கேண்டிடேட் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கு இல்லைங்களா, இதை நம்ம கிளிக் பண்ண உடனே நமக்கு இப்படி தான் ஃபஸ்ட்டு வரும். இந்த இடத்துல வந்து நம்மளுடைய மொபைல் நம்பர், அதாவது நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய மொபைல் நம்பரை நம்ம என்டர் பண்ணுறோம். மொபைல் நம்பரை கொடுத்த பின்னாடி நம்மளுடைய இமெயில் ஐடியை கொடுக்குறோம். ஸோ ரெண்டுமே கொடுத்துட்டு முதல்ல நம்ம என்ன பண்ணுறோம்னா மொபைலுக்கான OTPயை கொடுத்துட்றோம். ஸோ நம்ம மொபைல் நம்பருக்கு வந்துருக்கிற OTPயை நம்ம இங்கே என்டர் பண்ணணும். OTPயை என்டர் பண்ணிவிட்டு வெரிஃபை OTP கொடுக்கணும். தென் மொபைல் நம்பர் வந்து வெரிஃபை ஆயாச்சு. அடுத்து மெயிலுக்கு வந்து நம்ம ஒரு OTP அனுப்புகிறோம். ஸோ உங்களுடைய மெயில் ஐடியில் இன்பாக்ஸில் போய் பார்க்கும்போது உங்களுக்கான OTP வந்திருக்கும். இங்கே வந்து நம்ம மெயிலில் வந்திருக்கிற OTPயை நம்ம என்டர் பண்ணிக்கிறோம். ஸோ OTP என்டர் பண்ண பின்னாடி வெரிஃபை OTPன்றதை கொடுத்துடலாம். ஸோ இப்போது நம்ம மொபைலில் கொடுத்த OTPயும் இமெயில் அட்ரஸுக்கு வந்த OTPயும் வெரிஃபை ஆயாச்சு. நெக்ஸ்ட் கொடுக்குறோம். ஸோ இப்போ பார்த்தோம்னா அப்ளிகண்ட் நேம் கேட்டிருக்காங்க இல்லைங்களா, நம்மளுடைய 10th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அது போலவே நம்ம கொடுக்கணும். கொடுத்த பின்னாடி டேட் ஆஃப் பர்த் வந்து நம்ம கேலண்டர் மூலிமா செலக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். எந்த வருஷம்ங்கிறத முதல்ல செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து எந்த மாதம்ங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து தேதி என்னவோ, அதாவது நீங்கள் 10th மார்க் ஷீட்டில் என்ன டேட் ஆஃப் பர்த் இருக்கோ அந்த டேட் ஆஃப் பர்த்தை நீங்கள் கரெக்டாக அங்கே சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களோட ஜெண்டர் சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து அப்பாவோட நேமு, அடுத்து வந்து அம்மாவோட நேமு. அதுக்கு கீழே பார்த்தோம்னா என்ன கம்யூனிட்டி அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஜென்ரலாக நீங்கள் ட்ரை பண்ணுறதா இருந்தால் அன்ரிசர்வ்டு கொடுங்க, இல்லாட்டி OBC அதர் பேக்வர்ட் கிளாஸ் கொடுக்கலாம், இல்லை SC/ST கொடுக்கலாம், இல்லை எக்கனாமிலி வீக்கர் செக்ஷன் இருக்கு இல்லைங்களா, இதில் இதெல்லாம் ஒன்று கொடுக்கலாம். ஸோ நான் வந்து OBC கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு கம்ப்ளீட் கொடுக்குறேன். ஸோ கம்ப்ளீட் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் வரும். இந்த நம்பரை நீங்கள் மறக்காமல் நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அடுத்து லாகின் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த நம்பர் தேவைப்படும். ஓகேங்களா? அடுத்த வீடியோவில் நம்ம எப்படி இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை வச்சு அடுத்து நம்ம எப்படி நம்மளுடைய GDS போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்களுடைய டாக் கிரிட் கைஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய வீடியோ அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். நன்றி.